வெல்கம் டு தார்னிஸ் சேனல். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினோன்னே இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது கூடவே சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்தோன்னா சாதம் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். சோயா சங்க்ஸை 3 நிமிஷம் போல் தண்ணியில் வேக வச்சு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதை தண்ணி தெளிச்சுட்டு சோயா சங்க்ஸில் நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை 1 கப் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சாதத்தை இந்த மசாலா கூட நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ரைஸ் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.